Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறையினர் தாக்கி உயிரிழந்த இளைஞருக்கு நீதி விசாரணை கோரி மாஜிஸ்ட்ரேட்டிடம் குடும்பத்தார் மனு அளித்தனர். திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கி உயிரிழந்த அஜித் என்பவரின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் வெங்கடபிரசாத் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது அஜித்தின் குடும்பத்தினர் விரைவாக நீதி விசாரணை நடத்தி காவல்துறை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரி மனு வழங்கினர். காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள விடியா ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்வார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மின்தடை செய்த ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ஞாயிறு மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை ஏற்பட்ட மின்வெட்டால் நகரமே இருளில் மூழ்கிய நிலையில் பகலிலும் 3 மணி நேர மின்வெட்டால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. மின்வெட்டு குறித்து கேட்டபோது 50 பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 4 பேரே பணியாற்றுவதாகவும் அதனால் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் காற்றின் வேகத்தால் மின் உராய்வு ஏற்படுவதால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் மின்வாரிய பணியாளர்கள் புலம்புகின்றனர். மின் உற்பத்தி செய்ய வக்கற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்வெட்டு செய்ய புது காரணங்கள் கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நைட்டு வீட்டுக்கு போடுறதா நைட்டில் பார்த்தாலும் வீட்டில் அங்கேயே கரண்ட் இருக்கிறது இல்லையாச்சு. இப்படி பண்ணிட்டு தான் நான் எப்படி தொழில் செய்யறதுங்களான்ட்டு இல்லை இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொண்டு இப்படி உட்காந்துருந்தோம்னா வியாபாரமே எங்களுக்கு ரொம்ப முடக்கடிகளாக இருக்குது. வியாபாரமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் முன்பு கூலி தொழிலாளி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. மோட்டூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த முருகனின் நாய்க்குட்டியை அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மருந்து வைத்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் எதிர்த்தரப்பினர் வராததால் ஆத்திரமடைந்த கூலி தொழிலாளி தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதோடு சாலையில் படுத்து வாக்குவாதம் செய்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் சாமானிய மக்களுக்கானவர்களாக அல்லாமல் அதிகாரிகளின் கைப்பாவையாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.